தலைமை தோழர்களே, இந்திய அரசு மூன்றாவது மொழி என்ற பெயரால் தமிழ் ஆங்கிலம் தாண்டி மூன்றாவதாக இன்னொரு மொழி எது வேண்டுமானாலும் படியுங்கள் என்ற நல்ல வார்த்தைகள் கூறி இந்தியை திணிக்கிற அடாவடியில் இறங்கி இருக்கிறது. இந்திய அரசின், மோடி அரசின் இந்த அடாவடித்தனத்தை கண்டித்து அதோடு சமர் புரிய தயாராக இல்லாமல் வெறும் வெத்துவேட்டு வசனங்களை பேசிக் கொண்டிருக்கிற தமிழ்நாடு அரசை எச்சரித்து தமிழ் தேசிய பேரியக்கத்தின் சார்பில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. எனக்கு முன்னாலே பல தோழர்கள் இதனுடைய கூறுகளை விளக்கி சொல்லி இருக்கிறார்கள். இந்த இந்தி திணிப்பு, ஆங்கில திணிப்பு எது வந்தாலும் பிரச்சனை மாணவர்கள் ஒரு விதமாக அதை கருதுவார்கள். நேற்றைக்கு மாணவராக இருந்து இன்றைக்கு பெற்றோராக இருக்கிறவர்கள் வேறு விதமாக கருதுவார்கள். இதுதான் ஆட்சியாளர்களுக்கு ஒரு வாய்ப்பை வழங்குகிறது. நம்முடைய பெற்றோர்கள் யாரா இருந்தாலும், படித்தவர்களா இருந்தாலும் சரி, படிக்காதவர்களா இருந்தாலும் சரி, படித்தவர்கள் தான் கொஞ்சம் அறகுறையா தெரிஞ்சு கொண்டு ரொம்ப தெரிஞ்சது மாதிரி என்ன சொல்லிட்டு இருப்பாங்கன்னா, இங்கிலீஷ் நல்லா படிக்கணும், இங்கிலீஷ் மீடியத்தில் தான் படிக்கணும், ஹிந்தி தெரிஞ்சுக்கிட்டா என்ன, இன்னொரு மொழி தெரிஞ்சுக்கிட்டா இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போகலாம்ல, இப்படி சும்மா பேசிக்கிட்டே இருப்பாங்க. இதை படிக்கிற மாணவர்களுக்கு என்ன நிலை, சொல்லிக் கொடுக்கிற ஆசிரியர்களுக்கு என்ன நிலை என்பதை பற்றியெல்லாம் அவங்களுக்கு கவலை இல்லை. அதை பற்றி புரிந்து கொள்வது இல்லை. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் நம்ம பிள்ளைங்க பாடம்னு சொல்லிட்டா வரமாட்டான், எதை சொன்னாலும் கேட்க மாட்டான். அதனால எப்படியாவது அவனை கட்டாயப்படுத்தி அவன் மேல பாடச்சுமையை ஏற்றி படிக்க வைக்கணும் என்பதுதான் பெற்றோருக்கு இருக்கிற ஒரே செய்தி. இப்ப நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது சாதாரணமா மற்ற எல்லா பெற்றோர்களும் என்ன சொல்லுவாங்கன்னா, பள்ளிக்கூடத்துல சேர்க்கும் போது நீங்க கவலைப்படாம அடிங்க சார், கண்ணை மட்டும் ரெண்டையும் மட்டும் வச்சுட்டு மத்தெல்லாம் உரிச்சாலும் பரவாயில்ல, அப்படிதான் பேசி அனுப்புவாங்க. ஏன்னா அப்படி பண்ணுவதுதான் கல்வி கூடத்தினுடைய வேலை என்பதாக நம்முடைய பிள்ளைகள் கட்டாயத்தின் காரணமாக, அடிதடியின் காரணமாகத்தான் படிப்பார்கள் என்ற ஒரு புரிதல் நேற்றைக்கும் இருந்தது, இன்றைக்கும் இருக்கிறது. ஆனால் நாம் எல்லாம் மாணவராக இருந்து விட்டு வந்தவர்கள் தான். ஆனாலும் நாம் மாணவராக இருக்கிற போது கருதுவது வேறு, நாம ஒரு வயதுக்கு மேல போனதுக்கு பிறகு கருதுவது வேறு. அதனுடைய விளைவுதான் ஆட்சியாளர்கள் நம்முடைய நன்மை என்று சொல்லியே ஒரு ஆதிக்கத்தை நம் மீது திணிக்கிறார்கள், நம்முடைய சம்மதத்தோட திணிக்கிறார்கள். இந்தி திணிப்பை எதிர்த்து 1965 போராட்டம் நடந்தது என்று சொன்னால், ஆட்சி மொழியாக இந்தி திணிக்கப்படுவதை எதிர்த்து விழித்துக் கொண்டு மாணவர்கள் போராடினார்கள், பலரும் உயிர் விட்டார்கள். ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமை என்று சொன்னால், அண்ணாமலை தைரியமா கேட்கிறார்ல, பெற்றோர்த்த கருத்து வாக்கெடுப்பு நடத்துங்க, இந்தி வேணுமா வேண்டாமா, கருத்து வாக்கெடுப்பு வச்சால் தம்ம இந்தி தோத்துருமானா உறுதியா சொல்ல முடியாது. ஏனென்றால் பெற்றோர் மத்தியில் அப்படி ஒரு தவறான கருத்து இருக்குது. ஆங்கிலம் பற்றியும் தவறான கருத்து, இந்தியை பற்றியும் ஒரு தவறான கருத்து. இந்தி படிச்சா வேலைக்கு போயிடலாம். இந்தியை தாய்மொழியாக கொண்டவனே வேலை தேடி இங்க வர்றான். இதை பார்த்தாவது புரிந்து கொள்ள வேணாமா? கிராமத்துல உட்பட எந்த கூலி வேலை கிடைச்சாலும், தேங்காய் பிடுங்கிற வேலை கிடைச்சாலும் வரேன்னு சொல்லி வர்றான்ல ஒரு இந்தி பேசி, இந்தியை தாய்மொழியாக கொண்டவன் அல்லது இந்தியை தன்னுடைய பேச்சு மொழியாக கொண்டவன். அவனுடைய பேச்சு மொழியாக கொண்டவனுக்கே அவனுடைய ஊர்ல அது வேலை தராத போது, நீ சும்மா வேலைக்காக கத்துக்கிட்டு போறவனுக்கு எப்படி அந்த இந்தி வேலையை கொடுத்துரும்? இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையே என்ன? அதை ஏற்க வைத்ததனுடைய விளைவுதான் இன்னைக்கு ரயில்வேலையோ வங்கிகள்லயோ இந்திய அரசனுடைய பணிகள் எதிலையுமே தமிழர்கள் அங்க தேர்ந்தெடுக்கப்படுவதே இல்லை. ஏன்? அதனுடைய போட்டி தேர்வை ஒன்று ஆங்கிலத்தில் வைக்கிறான் அல்லது இந்தியில் வைக்கிறான். இந்த ரெண்டு மொழியுமே தமிழர்களுக்கு அயல் மொழி, அந்நிய மொழி. 22 தத்தா கொடுத்தா எழுதுவான். இவனுக்கு தமிழில் போட்டி தேர்வு வைத்தால் இவன் தமிழில் எழுதிவிட முடியும். ஆனால் இந்தியிலும் ஆங்கிலத்திலும் வைக்கிற போது நம் வீட்டு பிள்ளைகள் தோத்து போகிறான். அவனுக்கு இங்கிலீஷ் இல்லாமல் இந்தியில எழுத முடிகிற போது
வட இந்தியாக்காரன் இந்தியில எழுதி தேர்வு பெற்று விடுகிறான். அதனால்தான் எல்லா இடங்களிலும் ரயில்வேல பார்த்தால், அந்த மாதிரி விமான நிலையத்தில் பார்த்தாலும் சரி, வங்கிகளில் பார்த்தாலும் சரி, நீங்க போய் பேங்க்ல போய் நீங்க ஒரு தமிழ்ல பேசிய ஒரு வேலை வாங்க முடியல, ஒரு செய்தியை செய்ய முடியல. அவனுக்கு தமிழும் தெரியல, ஆங்கிலமும் தெரியல, ஹிந்தியில பேசுறான். நம்ம போட்ட பணத்தை எடுக்கிறதுக்கோ திரும்ப லோன் வாங்குறதுக்கோ எதை பேசினாலும் பேங்க்ல இருக்கிறவன் நம்ம தமிழ்ல பேச முடியல. எல்லா இடத்துலயும் அந்த உத்தியோகம் எல்லாம் என்ன, மிக அதிக சம்பளம் வாங்கக்கூடிய இடம். எல்லா அதிக சம்பளம் வாங்கக்கூடிய இடத்திலும் இந்தியில் தேர்வு எழுத வைப்பதனாலேயே இந்திக்காரன் வந்து விடுகிறான். தமிழ்நாட்டிலேயே தமிழர்கள் தோற்று போகிறார்கள், வேலை மறுக்கப்படுகிறார்கள். சரி, படித்தவர்கள் கூட இன்னைக்கு என்ன ஆயிடுது, இந்த சுமாட்டோன்னு ஒரு பின்னாடி பேக தூக்கிட்டு வீடு வீடா சாப்பாடு கொடுத்துட்டு இருப்பான் பசங்க. பல பேரை நிறுத்தி வச்சு கேளுங்க, அவன் பிடெக் படிச்சிருக்கான், பிஇ படிச்சிருக்கான், அல்லது டிப்ளமாவது படிச்சிருக்கான். அவெல்லாம் வேலை கிடைக்காமல் சாப்பாடு கூட தூக்கிட்டு இருக்கிறான். ஆனா அந்த வேலைக்கும் இப்போது என்ன வந்துட்டான், இந்திக்காரன் வந்துட்டான். நீ படித்து விட்டு கூலி வேலைக்கு போவதா இருந்தாலும் கூட கூலி வேலைக்கு அவன் வந்துட்டான். இப்படி எல்லா இடத்திலும் இந்திக்காரன் தமிழ்நாட்டுக்குள் வருகிற போது நீ உன்னை யோசிக்க வேண்டாமா? அவன் சொந்த ஊரை விட்டு சும்மா வரமாட்டான், சும்மா ஜாலிக்காக வரமாட்டான். அவன் ஊர்ல பிழப்பு இல்லைன்னா தான் இங்க வருவான். யாரும் சொந்த ஊரை விட்டு எளிதா கிளம்பிட மாட்டான். சொந்த ஊர்ல வேலை கிடைச்சிச்சுன்னா 10 ரூபாய் குறைவா இருந்தா கூட சொந்த ஊர்ல தான் இருப்பான். அது ஏன் இப்ப வர்றான், ஒண்ணுமே அங்க கிடைக்கல. அப்ப நம்மள போய் என்ன பண்றான், இந்திய படிச்சுட்டு நீ அங்க போன்னு சொன்னா ஒரு வேலையும் கிடைக்க போறது இல்லை. ஆனா இந்தியை படிக்க உனக்கு முடியாததுனால அந்த தேர்வுல நீ தோத்து போவ, நீ மேல படிக்க முடியாது, உன மேல் படிப்பு தட்டிடுவான். இது எல்லாம் சேர்த்து வைத்த ஒரு சூழ்ச்சி தான் இந்திய அரசனுடைய கல்விக் கொள்கை. இந்த 2016 முதல்ல வந்த போது அதை எதிர்த்தோம். அப்ப பெரும்பான்மை கிடைக்கல. 2019 திரும்பவும் கொண்டு வந்தான், அதை விட இன்னும் மோசமா கொண்டு வந்தான். அதை 2020 சட்டமன்ற பேரால கொண்டு வந்துட்டான். தமிழ்நாடு அரசு என்ன செய்யறான்னா, மோடி அரசு என்னென்னலாம் சொல்றானோ அதெல்லாம் முதல்ல என்ன பண்ணுவாங்க, தலைப்பு செய்தியே மறுத்துருவாரு. ஸ்டாலினுடைய தந்திரமே எப்படின்னா, திராவிட மாடல் தந்திரம் எப்படின்னா, புதிய கல்விக் கொள்கை என்ற பெயரால் மோடி அறிவித்திருக்கிற கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம், தமிழ்நாடு ஒரு காலத்திலும் ஏற்காது. இந்த நிமிஷம் வரல வசனம் பேசிட்டு இருக்கிறாரு. ஆனால் அவர் செய்து கொண்டிருப்பது என்ன, இல்லம் தேடி கல்வி, நான் முதல்வன் என்றும் எழுத்தும். இதெல்லாம் என்ன, இதெல்லாம் மோடி கல்விக் கொள்கையில் 2020 இருப்பது தானே. தனித்தனியாக அவன் இந்தியில வச்சிருக்கிற பேரை தமிழ்ல மாத்தி அவன்கிட்ட பணம் வரணுங்கிறதுக்காக ஒண்ணா செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இல்லம் தேடி கல்வின்னு வந்துச்சுன்னா என்ன ஆகும், பள்ளிக்கூடத்தை மூடுறதுக்கு அவன் ஏற்பாடு பண்ணான்னு அர்த்தம். இது நமக்கு புரியறதே இல்லை. இல்லம் தேடி கல்வியில வந்துருச்சுன்னா என்ன ஆகும்னா, ஏற்கனவே பள்ளிக்கூடங்கள்ல முதல்ல பசங்க வரல அப்படின்னு ஆசிரியர் எண்ணிக்கையை குறைப்பான். ஏற்கனவே ஓராசிரியர் பள்ளி, ஈராசிரியர் பள்ளி நிறைய இருக்குது. கிராமப்புறங்கள்ல பள்ளிகள் என்பது கவனிக்கப்படாத இடம். அதிகபட்சம் சத்துணவு கிடைச்சா போதும்னு பசங்க போறதுங்கிற நம்பருக்கு தான் வச்சிருக்கான தவிர அங்க ஒண்ணும் சொல்லிக் கொடுப்பது இல்லை, அதற்கான ஆசிரியர் கிடையாது. அந்த மாதிரியான பள்ளிக்கூடங்கள் கூட கொஞ்சம் கொஞ்சமா மூடிட்டு அதுக்கு பதிலாக சும்மா ஒரு 2000 ரூபாய்க்கு வேலை இல்லாத பசங்களை, படிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கிற பையங்களை 2000 ரூபாய் கொடுத்து நான் இல்லம் தேடி கல்விக்கு அனுப்புறேன்றான். இதை நிரந்தரப்படுத்தின இந்த இல்லம் தேடி கல்வி என்பதை நிலைப்படுத்தி விட்டார் என்றால், இந்த ஃபார்மல் எஜுகேஷன் சொல்லக்கூடிய முறை சார்ந்த கல்வி இருக்க, ஒரு பள்ளிக்கூடம், அதுல ஒரு ஆசிரியர், அதுல கரும்பலகை, அதற்கான இந்த பரிசோதனை கூடம், இந்த மாதிரி ஏற்பாடு எதுவும் இருக்கு. அதுக்கு பதிலா என்ன பண்றான்னா, PM ஸ்ரீ அப்படிங்கிற பேரால சில பள்ளிக்கூடங்களை மட்டும் கொண்டு வரான். அதுதான் இப்ப உடனடி பிரச்சனை. இந்த PM ஸ்ரீ என்ற பள்ளி நீங்க தமிழ்நாட்டில் ஏற்றுக்கொள்ளணும், தமிழ்நாடு அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளல. அதனால என்ன பண்ணிட்டான், 2100 கோடி ரூபாய் தர வேண்டிய நிதியை நிறுத்தி வச்சிருக்கிறான். தொடர்ந்து தர முடியாதுங்கிறான்.
இனிமேலும் தர முடியாது. நீ எப்ப இந்த கொள்கையை ஏற்று செயல்படுத்துறியோ அப்பதான் பணம் கொடுப்பான். இந்த பிஎம் ஸ்ரீ பள்ளிக்கூடத்தில் நீங்க போய் பார்த்தீங்கன்னா ஹிந்திக்கு ஆசிரியர் உண்டு, அதுல ஒரு பாதி பேர் இங்கிலீஷ் ஆசிரியர் உண்டு, சமஸ்கிருதத்துக்கு ஹிந்திக்கு இணையான ஆசிரியர் எண்ணிக்கை உண்டு. வேறு மொழிகளுக்கு தினம் 100 ரூபாய் கூலிக்கு அவன் எழுதிருக்கிறான். பிஎம் ஸ்ரீ திட்டத்தை நீங்க எடுத்து நீங்க கூகுள்ல தட்டினீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும். தினம் 100 ரூபாய் கூலிக்கு பார்ட் டைம் டீச்சர்ஸ் தமிழுக்கு வந்தா நான் தமிழ் எடுப்பேன். அதுவும் குறைந்தபட்சம் 15 மாணவர்கள் ஒரு செக்ஷன்ல நான் தமிழ் வேணும்னு கேட்கணும், தமிழ் பாடம் வேணும்னு கேட்கணும். கேட்டா ஆனா அவன் நான் சொல்லிக் கொடுக்கறதுக்கு கூட 100 ரூபாய் கூலிக்கு ஒரு நாளைக்கு 100 ரூபாய் கூலிக்கு ஒரு ஆசிரியர் கிடைச்சான்னா அந்த இடத்துல மட்டும் தான் வைப்பேன். 150 ரூபாய் கேட்டானா கூட தரமாட்டேன். 15 பேர்ல 14 பேர் கேட்டானா தரமாட்டேன். எழுதி வச்சிருக்கிறான் பிஎம் ஸ்ரீல. அதை ஏற்றுக்கொண்டால் தான் ஒரு மொழிப்பாடமாக கூட தமிழ் இருக்காது, ஒரு மொழிப்பாடமாக கூட தமிழ் இருக்காது என்பதை ஏற்றுக்கொண்டால் தான் உனக்கு நிதி தருவேன், 2000 கோடி ரூபாய் தர வேண்டிய நிதியை கொடுப்பேன் என்று இந்திய அரசு அடம் பிடிக்கிறான். ஒரு அடிப்படை விஷயம் என்னன்னா, இந்திய அரசுக்கு தனியா ஏது நிதி? இந்திய அரசு நிதி நம்மளும் சொல்லிட்டு இருக்கிறோம். இந்திய அரசுக்கு தனியா எதுக்கு நிதி? இந்தியான்னு எங்க இருக்குது? இந்திய அரசமைப்பு சட்டத்தில் என்ன சொல்லி வச்சிருக்கிறான்? இந்தியா தட் இஸ் பாரத் ஷல் பி யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான் அது. நீ ஸ்டேட் என்பது மாநிலம் என்பது இல்லை என்று சொன்னால் இந்தியா கிடையாது. அதான் இந்திய அரசமைப்பு சட்டமே சொல்றத நான் சொல்றேன், நான் சொல்றத பேசல. இந்திய அரசமைப்பு சட்டமே என்ன சொல்லுது? மாநிலங்களின் ஒன்றியமாகத்தான் இந்தியா இருக்கும். இப்ப மாநிலங்கள்ல ஒண்ணும் இல்லைன்னா உனக்கு ஒண்ணும் கிடையாது. நீ என்னமோ எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி நான் பார்த்து கொடுக்கணுங்கிற மாதிரி எதுக்கு பேச முடியும்? மாநில அரசாங்கம், மாநிலம் என்ற அமைப்பு அது இல்லை என்று சொன்னால் இந்திய அரசுக்கு வரி போடுவதற்கான இடம் ஏது, நிலம் ஏது, மக்கள் ஏது? ஒரு ஆள் உண்டா உனக்கு? ஒரு சதுர மீட்டர் உண்டா உனக்கு? நீ அந்த ஒரு சதுரம் எங்கேயாவது இறங்கினா அது ஒரு மாநிலமா இருக்கும், அவ்வளவுதானே? இட்ஸ் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். இந்த அடிப்படை இதான என்ன சொல்ல வர்றாருன்னா, நிதி மறுக்கிற மந்திரி நான் அரசமைப்பு சட்டத்திற்கு விரோதமாக தமிழ்நாடு அரசு செயல்படுவதால் எனவே நிதி கொடுக்கவில்லைன்னு சொல்றான். அவன் தான் பேசுறது அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது. அடாவடியா அவன் செய்யறான். என்ன காரணம்? இதை எதிர்த்து பேசுவதற்கு இந்த உதயநிதி மாதிரி பசங்க எல்லாம் பேசுறது இருக்குல்ல, சும்மா சவடா எல்லாம் துணை முதலமைச்சர் வச்சுக்கிட்டு பரம்பரை சொத்து மாதிரி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த பையன் என்ன பேசுறான்? ஒரு நொடி நினைத்தால் இந்த இன்னொரு போராட்டம் வந்துடும். என்ன கிளிப்பணி நீ வைத்திருக்கிற எல்லா பள்ளிக்கூடத்திலும் இந்தி வச்சுக்கிட்டு இருக்கிற, சமஸ்கிருதம் வச்சுக்கிட்டு இருக்கிற, சும்மா இல்ல. அவன் கேட்பான்ல, இந்த எதிர்ப்புக்கு, இந்த இந்தி திணிப்பை எதிர்ப்பதற்கு மக்கள் மத்தியில் மரியாதை வராமல் இருப்பதற்கான முக்கியமான காரணமே இதை எதிர்ப்பதாக சொல்லக்கூடிய திமுக ஆட்கள் எல்லாம் அவன் பள்ளிக்கூடம் நடத்துறான். பினாமி பேர்ல, குடும்பத்தார் பேர்ல, சொந்தக்காரன் பேர்ல பள்ளிக்கூடம் நடத்துறான். எல்லாம் மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடம் எல்லாத்திலையுமே இந்தி உண்டு. அதை பேசிக்கிட்டு இவன் இந்திய நான் எதிர்ப்பேன், இன்னொரு ரத்த ஆறு ஓடு, இந்த கதையெல்லாம் அவனுக்கு தெரியும். உன்னோட அவன் மச்சான், அவனுக்கு தெரியும். ஏன்னா உன்னோட சேர்ந்து இருந்தவன், அவனுக்கு காலடியில் கிடந்து மந்திரி பெற்றவன், உன்னோட பத்தி அவனுக்கு தெரியும். அவன் காலடியில் கிடந்த மந்திரியை பெற்றவன் தானே நீனு, அவனுக்கு தெரியும் உன்னை பத்தி. எனவே இந்த திராவிட மாடல் ஒண்ணு நம்மளை பாதுகாக்காது. இப்ப நம்ம ஆட்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னதாங்க? நம்ம பெற்றோர்களுக்கு இருக்கிறது முதல்ல கிளியர் ஆகணும். இவனுங்கெல்லாம் விடுங்க. நமக்கு ஆங்கிலத்துல படிக்கணும்னு நினைக்கிறோம். நம்ம பிள்ளைகள் எல்லாம் போட்டு இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்க்கிறோம். இப்ப நீங்க அதுக்கு ஜெயலலிதா என்ன பண்ணாங்கன்னா, அரசு பள்ளிகள்லயே ஆங்கில வழி கல்வின்னு போடுறாங்க. நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, நம்ம நிறைய லட்சமா பணம் கட்டி இந்த சிபிஎஸ்இ பள்ளிகள்ல, தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளிகள்ல போய் நம்ம ஆங்கிலத்துல படிக்க வைக்கிறதுக்கு பதிலா அரசாங்க பள்ளியிலே கொடுத்தா நல்லது தானே நினைக்கிறோம். நீ ஆங்கிலத்தை படிப்பது வேறு, ஆங்கிலத்தில் படிப்பது வேறு. உனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. அதுதான் அவனுக்கு பெரிய சொத்தா இருக்கு. ஆங்கிலத்தை படிப்பது வேறு, ஆங்கிலத்தில் படிப்பது வேறு. நீ ஆங்கிலத்தை ஒரு நல்ல மொழி பாடமா படிச்சுக்க, உரையாடுவதற்கு தகுந்தாற் போல வச்சுக்க. அது எந்த பள்ளிக்கூடத்தில் இருந்து? எந்தாவது ஒரு பள்ளிக்கூடத்துல இப்ப தமிழ் பள்ளிக்கூடம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு தமிழ் புலவர் படித்தவங்க, தமிழ்ல பிஎட் படிச்சவங்க தான் நினைக்கிறேன். தமிழ்ல தமிழ் லிட்டரேச்சர் எடுத்து, தமிழ் இலக்கியம் எடுத்து படித்தவர்கள் தான்
தமிழ் ஆசிரியராக அமர்த்தப்படுவார்கள். ஆனா இங்கிலீஷுக்கு எப்படி வைக்கிறான்? சயின்ஸ் டீச்சர், மேத்ஸ் டீச்சர்லாம் அனுப்பிட்டு இருக்கிறான். உண்மையில் என்ன செய்யணும்? ஆங்கிலத்தை ஒரு மொழிப்பாடமாக எடுத்து ஆங்கிலத்திலே தேர்ச்சி பெற்றவன் பிஎட் படிச்சு முடிச்ச பிறகு அவனை ஆங்கில ஆசிரியராக பள்ளியில் நியமிக்கணும். அதுக்கு பதிலா என்ன பண்ணிக்கிறேன்னா வேற வேற ஆசிரியர்லாம் ரொட்டேஷன்ல இங்கிலீஷ் எடுப்பாரு. அதனால இவனுக்கு இங்கிலீஷ் தெரியாது. இது கல்வி முறையில், பள்ளிக்கூட முறையில் இருக்கிற பிரச்சனையை புரிந்து கொள்ளாமல் விட்டல் பூச்சிகள் போல இங்கிலீஷ் மீடியத்தில் போய் விழுவது. நீ ஆங்கில மீடியத்தில் படிச்சீங்கன்னா உனக்கு தமிழ்ல தெரியறது வராது. நம்ம பசங்களுக்கு அறிவற்றவன் கிடையாது, அறிவற்றவன் கிடையாது. நான் பல இடத்துல சொல்றேன், திரும்ப திரும்ப யோசிச்சு பாருங்க. நம்ம இங்கிலீஷ் மீடியத்துல போய் பி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் எல்லாத்தையும் படிக்க வைக்கிறான். படிச்சுட்டு அவர் இப்ப ஹுண்டாய் கம்பெனிக்கு போறாரு. அவருடைய அறிவை பயன்படுத்தி அவர் புதுசா கார் தயார் பண்றான், புது மாடல் கார் தயார் பண்றான். ஹுண்டாய்க்கு போறாரு, மாருதிக்கு போறாரு, அவன் கார் தயார் பண்றான். அந்த மாதிரி என்ஃபீல்டுக்கு போறாரு, பைக் தயார் பண்றான். அந்த பைக் எடுத்துக்கிட்டு வந்த உடனே ஒரு மணி நேரத்துல ரோட்ல நின்னுடுது. அப்படி நிக்கும் போது அந்த ரோட் சைட்ல இருக்கிறான் மெக்கானிக், அவன் பிரிச்சு மேஞ்சு அவன் கையில கொடுத்துட்டு போயிருவான். அவன் என்ன இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சுட்டு வந்தானா? இது என்ன பைத்தியகாரத்தனம்? நீ இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சாதான் கார் மெக்கானிக்கா இருக்க முடியும்னா, ரோட் சைட்ல வண்டி நின்றுச்சுன்னா சரி பண்ணி கொடுக்குறான். அவன் இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சானா? இவனுக்கு திறமை உண்டு. தமிழர்களுக்கு, தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு இயல்பாகவே திறமை உண்டு, அறிவு உண்டு, எல்லாவற்றையும் செய்திறன் உண்டு. ஆனா இவனை போய் இங்கிலீஷ்ல சொல்லுங்கிறதா பிரச்சனையே. நம்ம வீட்டு பாட்டிய தோசை சுட்டு கொடுன்னு சொன்னா சுட்டுறோம். தோசை சுடுவது எப்படி இங்கிலீஷ்ல எழுதுன்னு சொன்னா முடிஞ்சிடும் கதை. அதான உண்மை. உனக்கு வேண்டியது தோசையா, தோசை சுடுவது பத்தி இங்கிலீஷ்ல கட்டுறையா? ஒரு தோசை தானே வேணும், தோசையை பண்ணி கொடுத்தா முடிஞ்சு போச்சு இல்ல? உனக்கு வேண்டியது அவ்வளவுதானங்க. இதை புரியாமல் நாம இங்கிலீஷை லெட்டர் பண்றதே ஒரு பெரிய கல்வின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆங்கிலத்தை ஒரு மொழிப்பாடமாக படி, தப்பு இல்ல, சரி, தேவை. ஏன்னா நமக்கு இன்னொரு மொழிங்கிறது தேவை. நமக்கு இயல்பா ஆங்கிலம் என்பது வெள்ளக்கார காலத்துல வந்துருச்சு, இருக்கட்டும். இப்ப நீங்க காரைக்கால பாண்டிச்சேரிக்கு போனீங்கன்னா அவன் பிரெஞ்சு படிக்கணுவான், படிச்சுட்டு போட்டோம். அப்படி இங்க ஆங்கிலம் படிக்கட்டும். ஆங்கிலத்தை ஒரு மொழிப்பாடமாக படிக்கலாம், உரையாடல் அளவுக்கு தெரிஞ்சுக்கிடலாம். அதுக்குரிய ஆசிரியர்லாம் அமர்த்தப்படுறது இல்ல. நீங்க ஏன் இப்ப தோழர் ஒருத்தர் கேட்டார்ல, நீங்க தமிழ்ல நீங்க இந்தியில உரையாடிட்டு போனீங்கம்மா, இப்ப சிபிஎஸ்சில படிக்கிறவன் இங்கிலீஷ்ல இருக்கிறவன உரையாட தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு கடை வச்சிருந்த ஒரு நோட்டு புத்தகம் விற்கிற கடை ஒருத்தர், ஒரு பையன் புதுசா பேனா வாங்குறான். பேனா வாங்கினவன அவர் எழுதி பாக்குறாருல, அப்படியே இங்கிலீஷ்ல அவர் பேரை எழுதி பாக்குறாரு. அவனை கையை பிடிச்சாரு. உடனே நீ இங்கிலீஷ்ல கையெழுத்து போடுற இல்ல, அப்படியே 4 வரி எழுதி இங்கிலீஷ்ல பிழை இல்லாம. வராது. ஏன்? இவன் முடைக்காம இங்கிலீஷ் படிக்கிறான். இது அவன் மூளையில ஏறாது. ஏனென்றால் உரையாடலுக்கான வாய்ப்பே கிடையாது. அந்த உரையாடல் வகுப்பாக நீங்க ஆங்கில வகுப்பை நடத்திட்டீங்கன்னா போதுங்க. நம்ம பெற்றோர்களுக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை என்ன, நம்ம பிள்ளை இங்கிலீஷ்ல பேசணும், அவ்வளவுதானுங்க. இங்கிலீஷ்ல பேசுறது வேற, இங்கிலீஷ்ல படிக்கிறது வேற. இங்கிலீஷ ஒரு மொழிப்பாடமாக படிக்கிறது என்பது வேற, இங்கிலீஷ்ல நீங்க கணக்கு படிக்கிறது என்பது வேற. இப்ப எனக்கு தெரிந்து ஒரு மருத்துவர் சிதம்பரத்துல, அவருடைய மருத்துவமனைக்கு பேர் மணியரசன் மருத்துவமனைன்னு பேரு. அவர் பையனுக்கு பேர் மணியரசன். சின்ன வயசுல அந்த பையன் போயிட்டான், அதனால அவர் பேர்ல வச்சிருக்கிறார். அவர் இப்ப தலைக்கு மேல என்ன எழுதியிருப்பாருன்னா, தமிழ் தெரிந்தோர் தமிழிலேயே பேசுகன்னு எழுதியிருப்பார். அவர் இயல்பா தமிழ் பற்று உள்ளவர் தான். நான் என்ன போய் அவரை கேட்டேன்னா, உங்களுக்கு தமிழ் பற்றெல்லாம் ஏங்க கிளினிக்ல காட்டுறீங்க அப்படின்னு கேட்டேன். ஏங்க அதெல்லாம் கிடையாது, என் தொழிலுக்கு ஆபத்து அது. ஏன்னா வர்றவன் என்ன பண்றான்னா, அவரு அப்படியே இடக்க நடக்கலாம், அவர் வெளியே தெரியாம இங்கிலீஷ்ல சொல்றாராம். அவருக்கு வயித்தால போகுது. இவன் என்ன சொல்லுவான்னா, சார் டிசென்ட்ரி சார்வான். டிசென்ட்ரின்னா கொதிப்பா போறது, டயரியா என்பதுதான் தனித்தனியா போறது. இவர் இங்கிலீஷ்ல சொல்றதுக்காக இவன் டயரியாவை போய் டிசென்ட்ரின்னுவான். டிசென்ட்ரிக்கு இவர் மருந்து கொடுத்தாருன்னா கதை முடிஞ்சு போச்சு, இன்னும் பெஞ்சிக்கிட்டு அடிக்கும். ஏன்னா அதான் சொல்றது, நீங்க இங்கிலீஷ்ல பேசுறேன்னு சொல்லி அதுவும் மருத்துவத்தில் நீ போய் இங்கிலீஷ கொடுத்தீங்கன்னா ஒண்ணும் தெரியாது. நம்ம உடல் என்பதோடு நீங்க பேசணும்னா பேஷண்ட் கிட்ட அவன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், உரையாடணும். அதனாலதான் நீங்க ஆங்கில மருத்துவர் பாருங்க, அவன்கிட்ட பேசவே மாட்டான்.
கையை பிடிப்பான், ஏதாவது மருந்து எழுதுவான். அப்படி சார் இப்படி சார் நீங்க கேட்டீங்கன்னா நான் டாக்டரா நீ டாக்டரான்னு கேட்டுருவான். ஏன்னா உரையாடலுக்கு அங்க வேலை இல்லை. ஆங்கிலம் என்ற இடத்தில் உரையாடலுக்கு வேலை கிடையாது, அதிகாரத்துக்கு தான் வேலை. அதிகாரத்தோடு வருவது ஆங்கிலம் என்பது. உரையாடலுக்கோ ஜனநாயகத்திற்கோ அந்த கல்வி பரவலுக்கோ அதுல வேலையே கிடையாது. ஆனா அதை தான் நாம விரும்பி போய் சேர்க்கிறோம். என்ன நினைக்கிறோம்னா நம்ம புள்ள இங்கிலீஷ்ல பேசணும், அவ்வளவுதாங்க. நமக்கு இருக்கிற ஒரே விஷயம் தானே அது. நீ இங்கிலீஷ படி போதும், ஆங்கிலத்தை ஒரு மொழிப்பாடமாக படி. உன்னுடைய கணக்கு, இந்த பூகோள, சரித்திரம், அறிவியல், பொறியியல், மருத்துவம் எல்லாத்தையும் தமிழ்ல படி. தமிழ்ல படிச்சுட்டா உனக்கு புரியும், நீ ஒழுங்கா வேலையை பார்க்கலாம். கடைசியா நீ என்ன செய்ய போற? படிச்ச கல்வியை வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு உற்பத்தி செய்ய போற, விநியோகம் செய்ய போற, ஒரு பேங்க்ல வேலை பார்க்க போற, அதுதானே. அதுக்கு எதுக்கு இங்கிலீஷ்ல போட்டு மல்லு கட்டுற? இது ஒரு அடிப்படை அறிவு. இது தெரியாததுனால நாம இங்கிலீஷ் போறோம். அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்துட்டான், நீங்க ஹிந்தி படிட்டு வந்துட்டான். ஹிந்தி படிச்சாதான் உலகத்துக்கு இந்தியா முழுசும் போகலாம். இந்தியா முழுசும் இந்தியாவில் இருக்கிறவன இங்க வர்றான், நாகாலாந்துல இருக்கிறவன இங்க வர்றான், இந்திக்காரன் இங்க வர்றான். உண்மையில் வேலை வாய்ப்பு உள்ள இடம் தமிழ்நாடு, வேலை வாய்ப்பு அற்ற இடம் இந்தி மாநிலம். அங்க ஒண்ணும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் மிக கேவலமான சாதி வெறியாட்டம் இருக்கிற இடம் அங்க. நீங்க கோவிட்ல உடம்பு சரியில்லை, அந்த நேரத்தில் இந்த முழு அடைப்பு வந்துச்சு, முழு முடக்கம். பல பேர் கால்நடையா நடந்தே போனா. தமிழ்நாட்டில இருந்து போகும்போது ஒரு எதுவும் பிரச்சனையும் கிடையாது. அவன் போய் டெல்லியில அல்லது அந்த பீகார்ல போய் பாட்னா எல்லையில போய் நின்னான்னா அவனுடைய நோய் இவனுக்கு உள்ள இருக்கிறவனுக்கு தொத்திக்குமா. அவனுக்கு என்ன பண்ணான் தெரியுமா? ஓஸ் பைப்பை வச்சு தண்ணி அடிச்சான். எது? டெட்டால வச்சுக்கிட்டு ஓஸ் பைப்பை வச்சு அடிக்கிறான். ஏன்? அவனுக்கு மனித மரியாதை அவ்வளவுதான். இங்க அப்படி கிடையாது. இது ஒரு நாகரிகமான மண், தமிழ் மண். எனவே இந்த இடத்திலிருந்து இந்த இடத்தை ஆக்கிரமிப்பதற்கு நாகரிகமற்ற இந்த வட இந்தியர்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பை தான் இந்தி திணிப்பு என்பது வழங்கும். எனவே இந்த மூன்றாவது மொழி என்ற பெயரால் இந்தியை திணிப்பதை, ஹிந்தியை நீ கொண்டு வரவில்லை என்று சொன்னால் அதற்கான நிதியை கொடுக்க மாட்டேன் என்று மோடி அரசு செய்வதை வன்மையாக கண்டிக்கிறது. விடக்கூடாது. தமிழ்நாடு அரசு இதுல தெளிவான முடிவெடுக்க வேணும். இது தடுமாறுறான். ஏன்னா இவன் யோக்கியம் இல்லை, அதனாலதான் தடுமாறுறான். நீ இதுல எல்லாம் வச்சுக்கிட்டு இங்கிலீஷ திணிப்ப வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? தமிழே படிக்காமல் தமிழ்நாட்டு பள்ளிக்கூடத்தில் படிச்சிடலாம். நீ என்ன பேப்பர்ல இங்க இந்த முதல் பேப்பர் என்ன உனக்கு? இங்கிலீஷ். செகண்ட் பேப்பர் என்ன? தமிழ் ஆர் லாங்குவேஜ் அப்படின்னு போடுவான். தமிழ் -லாங்குவேஜ் போடுவான். என்ன பொருள் அதுக்கு? இங்கிலீஷ் நீ கட்டாயமா படிச்சாகணும், தமிழை படிக்கணும்னு அவசியம் கிடையாது. தமிழ் படிக்கலாம் அல்லது வேறு மொழியும் படிச்சுக்கலாம், அதான வச்சிருக்கிறான். இதான் இவர்கள் இந்த மொழி போராட்டத்தினுடைய தியாகிகள் அவருடைய உயிர் மேல ஏறி இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு செய்திருப்பது அதுதான். கேட்டா ஆங்கிலம் என்பது அறிவின் சாளரம்ங்கிறான். இன்னைக்கு நீங்க எதை வேணா எடுத்து பாருங்க. பெரிய மெட்டலர்ஜி படிக்கணும், உலகவியல் படிக்கணும்னா நீ ரஷ்யாவுக்கு தான் போகணும், அடுத்து ஜெர்மனிக்கு போகணும். ரெண்டு ஊர்லயும் ரஷ்யாவுக்கு போனாலும் சரி ஜெர்மனிக்கு போனாலும் சரி இங்கிலீஷை வச்சுக்கிட்டு ஓட்டவே முடியாது. முதல்ல நீ உள்ள போன உடனே ஓராண்டு ஜெர்மன் மொழியை டொய்ச்சின்னு மொழி பேர், அந்த மொழிக்கு பேரு. அந்த டொய்ச்சி மொழியை கத்துக்கிட்ட பிறகுதான் உனக்கு முதல்ல ஆரம்பிப்பாங்க, பாடத்தை ஆரம்பிப்பான். நம்ம பையங்கெல்லாம் PhD போஸ்ட் டாக்டரேட் எல்லாம் போறான்லாங்க. இங்க PhD முடிச்சுட்டு போஸ்ட் டாக்டரேட்டுக்கு ஜெர்மனிக்கு போறான். எல்லாம் நாம பையங்க போறது இல்ல, அந்த அனுபவத்தை வச்சு நான் சொல்றேன். போஸ்ட் டாக்டரேட் என்பது என்ன? PhDக்கு மேல இருக்கிற படிப்பு. PhD போட்டாலே உனக்கு பேர் டாக்டர், முனைவர். அதுக்கு மேல படிக்கணும்னா அவருக்கு முது முனைவர் படத்துக்காக போறான். அவனுக்கே என்ன வைக்கிறான்னா ஜெர்மனில ஆனாவன் நான் படிச்சுட்டு வாடான்றான். ஏன்? அவனுடைய தொடக்கப்பள்ளியிலிருந்து ஆராய்ச்சி கல்வி வரையில் ஜெர்மனி மொழியில் தான் வச்சிருக்கிறான். அவன் உருப்படலையா? அங்க போய் இங்கிலீஷ் வச்சுட்டு என்ன பண்ண போற? இங்கிலீஷை வச்சுக்கிட்டு இங்கிலாந்துக்கு போலாம், அமெரிக்காவுக்கு போலாம். அமெரிக்காவில தான் இப்ப ட்ரம்ப் வந்துட்டாரு, எல்லாத்தையும் கதவை மூடிட்டு இருக்கிறாரு. எங்க போற நீ? எதுவும் கிடையாது. இவனுக்கு நீங்க நம்முடைய அறிவியல் பத்தி நம்ம மாணவர்களுக்கு தெரியும், எழுதா தெரியும், நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா தெரியும். ஆனா இது இங்கிலீஷ்ல சொல்லுன்னா க்ளோஸ் ஆயிடும். இந்த இன்டர்வியூல போய் சிக்கல்ல மாட்டான்.
இங்கிலீஷே அவனுக்கு பேச தெரியாது. இவ்வளவு இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருக்கானா ஏன் அவனால பேச முடியல? இங்கிலீஷ் பேசுவதற்கு நீ கற்றுக் கொடுக்கவில்லை. இங்கிலீஷை நெற்று பண்ணிட்டு அந்த பேராவை எழுத சொல்லி கொடுத்திருக்கிற, அவ்வளவுதான். பிழை இல்லாமல் ஆங்கிலமும் எழுத தெரியாது, ஆங்கிலமும் பேச தெரியாது, பிழை இல்லாமல் தமிழும் பேச தெரியாது. இப்ப நாங்க நான் பத்திரிகை நடத்துறோம், புத்தகங்கள் கொண்டு வரோம், டைப் அடிக்கிறதுக்கு தமிழ் தெரிஞ்ச பசங்க வான்னு கேட்கிறோம். சில நம்முடைய புத்தகங்களே ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து ஆங்கிலத்தில் அடிக்கிறதுக்கு ஆவணவாடான்னு கூப்பிடுறோம். ரெண்டுமே தெரியல பசங்களுக்கு. தமிழ்ல அடிச்சாலும் தடுமாறுறான், இங்கிலீஷ்ல அடிச்சாலும் டைப் அடிச்சா தடுமாறுறான். ஏன்னா இந்த கல்வி அவனை ரெண்டு கட்டான ஆகிடுச்சு. அவனுக்கு இங்கிலீஷும் தெரியாது, தமிழும் தெரியாது. போய் பாரு, நம்ம வீட்டு பசங்க எல்லாம் பாரு, நம்ம பசங்க தானே. அவன்கிட்ட நீ பேசி பார்த்ததே கிடையாது. அவன்கிட்ட நீ என்ன படிச்சிருக்கிறான்னு, என்ன படிச்சிருக்க தம்பி, என்ன மார்க் வாங்குற, இதை கேட்டா முடிஞ்சு போச்சா? அவன் மார்க் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாரு? மார்க் வச்சுக்கிட்டு நீங்க இந்த அரசாங்க உத்தியோகத்துக்கு போறதெல்லாம் காலம் மாறியா மலையேறி போச்சு. என்ன பேசுன்னு சொல்லுவான் அவன்கிட்ட, இன்டர்வியூல உட்கார வச்சுக்கிட்டு என்ன பேசுன்னு சொல்லுவான். அவன் அப்ஜெக்டிவ் டைப்ல உன்ட்ட கேள்வியை கேட்டு பதில் கேட்பான். ஒரு புண்ணாக்க உன்னால பண்ண முடியாது. ஏன்? உனக்கு இங்கிலீஷும் தெரியாது, தமிழும் தெரியாது, சப்ஜெக்டும் தெரியாது. இப்படி போய் குழாப்புட்டு மாதிரி பசங்களை வருஷத்தை காலி பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கிறான். என்ன பண்ண முடியுது? இந்த கல்வியை நம்ம கவலைப்படாம இருந்தா என்ன பண்றது? இந்த 2020 கல்விக் கொள்கை வந்த போது, 2019 அதனுடைய வரைவு திட்டம் வந்த போது முதலில் எதிர்த்த இயக்கம் தமிழ் தேசிய பேரியக்கம் தான், வேற எவனும் கிடையாது. நான் உறுதியா சொல்ல முடியும். ஏன்னா கிட்டத்தட்ட அந்த திட்டம் ஒரு 6 மாதம் வரையிலும் திருமண பக்கம் எல்லாம் என்னுடைய புத்தகம் தான் எழுதிட்டு இருந்தான். ஒரு சின்ன புத்தகம், ஒரு 62 பக்கமா சின்ன புத்தகம் எழுதினேன். அந்த புத்தகம் தான் தமிழ்நாடு முழுவதும் கேட்டாங்க. நான் பெரிய கல்வியாளர்கள் இல்லை, இதை தவிர வேற ஒன்றும் கிடையாது. 6 மாதம் கழிச்சு தான் இதை பத்திய விழிப்புணர்வே வருது. எதிர்கட்சியா இருக்கும் போது கனிமொழி என்னோட சேர்ந்து பல கூட்டங்கள் நடத்திருக்க, கூட்டங்களை பேசியிருக்கிறாங்க. முதல் இதுல பாளையங்கோட்டையில் சில கிறிஸ்துவ பள்ளிக்கூடங்கள்ல நான் தற்செயலா ஏதோ ஒன்று பேச போகும்போது இந்த கல்விக் கொள்கையை பற்றி புரிந்ததுக்கு பிறகு அவர்கள் அதை பற்றிய போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். கத்தோலிக்க கிறிஸ்துவ பள்ளிக்கூடங்களுடைய ஆசிரியர்களா பாதிரியாளர் இருப்பாங்க, அவர்களே முன்மையை சேர்த்து பண்ணார்கள். முதலாக பாளையங்கோட்டையில் தான், திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் 2019 இந்த கல்விக் கொள்கை வரைவை எதிர்த்து மிகப்பெரிய மக்கள் எழுச்சியான உண்ணாவிரதம் நடந்துச்சு. 10,000 பேர் கலந்துட்டான், மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் சொல்லி. அந்த கூட்டத்தில் தான் முதலாக கனிமொழி பேசுகிறார். எல்லா கட்சியும் கூப்பிட்டுருந்தாங்க. பாஜக வரல, எனக்கு தெரிஞ்சு காங்கிரசும் வரல நினைக்கிறேன், மற்றவங்க எல்லாம் வந்திருந்தாரு. அதுல கனிமொழி நான் எழுதிய புத்தகத்தை தான் இதுதான் நான் எனக்கு முதல்ல இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு போனேன். அது நமக்கு பெரிய பெருமைக்காக நான் சொல்லல. அதற்கு பிறகு ஏதாவது என்ன பண்ணிருக்கிற, அதான பிரச்சனை. அந்த கல்விக் கொள்கையை பற்றி தமிழ்நாட்டில் தான் விவாதம் நடந்தது. தமிழ்நாட்டில் நடந்த விவாதமும் இவ்வளவு வரம்புக்குட்பட்டதுதான். பல்வேறு கல்லூரிகளிலே இது பத்தி என்னன்னு தெரியாது, அந்த ஆசிரியர்களுக்கு இது என்னன்னு தெரியாது. இப்ப மாணவர்களுக்கு எப்படி தெரியும்? 2020 கல்விக் கொள்கை என்ன சொல்லுது? இப்ப செந்தமிழ் செல்வி சொல்லிச்சு, கல்வியை மறுக்கிற கொள்கைக்கு பேர் கல்விக் கொள்கைங்க. என்ன அது மிகப்பெரிய கேடு உருவாக்கி போறான். ஆனா நமக்கு எதுவுமே தெரியாம நம்ம மாட்டுக்கு ஆட்டம் அந்த மாதிரி போயிட்டு இருக்கிறோம். மிகப்பெரிய கேடு வரப்போகிறது. அந்த கல்விக் கொள்கையை ஒவ்வொரு ஸ்டெப்பா செயல்படுத்திட்டு வரான். என்ன பண்ணுவான்னா, நீங்க 6ஆம் வகுப்புல இருந்து ஹிந்தியில நீ பாஸ் பண்ணி ஆகும். ஹிந்தியில நீ ஃபெயில் ஆயிட்டேன்னா 7ஆம் வகுப்பு நீ போக முடியாது. இந்த பாஸ் ஃபெயில் சிஸ்டத்தை திரும்ப கொண்டு வரான். 8ஆம் வகுப்புல இருந்து ஹிந்தி மட்டும் இல்ல, சமஸ்கிருதத்தை நீ படிச்சாகணும். சமஸ்கிருதத்தை படிச்சு நீ கோயில விளையாடுறதுக்கா படிக்க போற? சமஸ்கிருதத்தை படிச்சாகணும், அதுலயும் மார்க் வாங்கணும். அதுல என்னன்னா, அதுல மட்டும் மார்க் கிரேஸ் மார்க் கொடுக்குறான். 25 மார்க் வாங்கினா நீ பாஸ். சரி, இதுல நான் பாஸ் ஆகலன்னா நீ பாஸ் இல்ல, ஃபெயில். சரி, கல்லூரிக்கு போறான். கல்லூரி இந்த 10th போறான், அப்புறம் +2 போறான். நான் +1ல படிச்சுட்டு என்னால மேல முடியலன்னு சொல்லிட்டா, உனக்கு ஒண்ணும் இல்ல, உனக்கு சர்டிபிகேட் தந்துடுறேன். சர்டிபிகேட் வச்சுக்கிட்டு நீ கூலி வேலைக்கு போயிரு. என்ன என்று சொன்னால், இன்றைக்கு என்ன தேவைப்படுகிறது? இந்த காவியும் கார்ப்பரேட்டும் சேர்ந்து செய்கிற ஒரு சதி திட்டம் தான் இந்த கல்விக் கொள்கை. அதுல ஒரு கூறு தான் இந்த இந்தியை திணிக்கிற PM ஸ்ரீ பள்ளிக்கூடமே தவிர அதுவே முழுசு அல்ல. முதல்ல இதையாவது புரிஞ்சுக்கணும். இந்த கல்வியில் என்ன சொல்றான்னா, நீங்க
நீங்க பிஏ பிஎஸ்சி படிக்கிறீங்க, பிகாம் படிக்கிறீங்கன்னா இந்த இவ்வளவும் படிச்சு பாஸ் பண்ணணும். நீ காமர்ஸோ எக்கனாமிக்ஸோ அல்லது ஹிஸ்டரியோ படிச்சுட்டா மட்டும் ஆகாது. இந்த இங்கிலீஷ்ல சமஸ்கிருதத்துல நீ பாஸ் ஆகலன்னா முடிச்சிருவான். அதை பத்தி கவலைப்படாத. முதல் வருஷத்தோட நீ வெளியே போறியா, உனக்கு சர்டிபிகேட் தரேன். 2வது வருஷத்தோட நீ வெளியே போறியா, டிப்ளமோ தரேன். 3வது வருஷம் வந்து தாக்கு பிடிச்சி நின்று உனக்கு டிகிரியும் தரேன். சரி, வெளியில போறவங்க என்ன பண்ண முடியும்? கூலி வேலைக்கு போகலாம். இப்ப இது என்ன பிரச்சனைனா, இன்றைக்கு பெரிய பெரிய கம்பெனி முதலாளிகளுக்கு என்ன தேவைப்படுது? எல்லாமே தானியங்கி இயந்திரம், கம்ப்யூட்டர் மயம். இன்னும் சொல்ல போனா இந்த ஏஐ அந்த வந்துருச்சு. இது என்ன செய்யணும்? ஆள் செய்யறத அதுவே செய்யும். இந்த இன்டெலிஜென்ஸ் சொல்றான்ல, இது இந்த இது வந்ததுக்கு பிறகு என்ன ஆகுனா செய்ய அறிவு. இந்த செய்ய அறிவு என்பது செயற்கை அறிவு. ஒரு மனிதன் செய்ய வேண்டிய வேலையை ஒரு எந்திரம் செய்திடும். அதுவே நீ சொன்னீங்கன்னா விடை கொடுக்கும். இப்ப என்ன, நான் இப்ப இன்னைக்கு வரேன் அப்படின்னா இந்த கூட்டத்தில் நான் என்ன பேச வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வியை வச்சேன்னா எனக்கு 2 பேராவது பதிலே அனுப்பிடுது. இப்ப எல்லாம் பல பேர் பல்கலைக்கழகத்துக்கு பேச போறோம், அதை வச்சுட்டு தான் போறான். இந்த சப்ஜெக்ட்ல நான் என்ன பேசணும்னா அந்த மெஷின் வந்து ஒரு 3-4 பேரா கொடுத்துருது. அதை வச்சுக்கிட்டு அவர்களே இவர்களே எனக்கு இனியவர்களே தன்னவர்களே இந்த மானை தேனை சேர்த்துட்டானா அவன் பேசி முடிச்சிருவான். இப்படி செய்யக்கூடிய மிஷின் வந்து விட்டது. எனவே இன்றைக்கு இருக்கிற தொழிற்சாலைகளுக்கு நேரடியாக ஆட்கள் வேலை செய்து அந்த தொழில்நுட்பம் தெரிந்தவன் தேவையில்லை. தொழில்நுட்பம் தெரிந்தவன், அதற்கான உயர் அறிவு படைத்தவன் அந்த மிஷினையே உருவாக்குவதற்கு தான் தேவையே தவிர சாதாரணமா தொழிற்சாலைகள்ல தேவை கிடையாது. அங்கெல்லாம் என்னன்னா அந்த மிஷினா உறவாடி ஓடுறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு உடல் உழைப்பாளிகள் கொஞ்சம் படிச்சுட்டு அதுல வரக்கூடிய கமாண்ட புரிஞ்சுக்கிற அளவுக்கு இருந்தா போதும். அப்ப என்னன்னு சொல்றான்னா நிறைய ஸ்கூல் டிராப் அவுட் அவனுக்கு வேணும், காலேஜ் டிராப் அவுட் அவனுக்கு வேணும். தொடர்ந்து படிக்க முடியாமல் பள்ளிக்கூடத்துல இடையில் இருக்கிற பையங்க பெண்கள், அது மாதிரி கல்லூரியில இடையில் இருக்கிற பையங்க பெண்கள், இவன் வேணும் இவனுக்கு. அதனால என்ன பண்றான்னா நீ என்னோட முடிஞ்சா ஓடிவா, இல்லன்னா உனக்கு நீ அங்கங்க நிக்கிறவனுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுத்துறேன், நீ அந்த இடத்துக்கு போயிரு. அதுக்கு தகுந்தார் மாதிரி இப்ப என்ன பண்ணிட்டான்னா குழந்தை தொழிலாளர் சட்டத்தையும் மாத்திட்டான். எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு லிங்க் இருக்கிறது. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் புரியாது. இந்த கட்சிக்காரர் இதை பத்தி பேசவும் மாட்டான். இது ஒரு பெரிய சிக்கலே தான். அரசியல் பேசாத இடம் தான் அரசியல் கட்சி கூட்டம். அரசியல் அவன் பேசுறதெல்லாம் புழுத்த பேச்சு, அவனை இவனை திட்டிக்கிறது பேர் போய் அரசியல் பேசுறான். அதனாலதான் மக்களுக்கு என்னன்னா அரசியல்னா ஃப்ராடுன்னு நினைக்கிறான். அரசியல் பண்ற சார், அரசியல் பண்ற அப்படின்னா ஃப்ராடு பண்ற, ஏமாத்துறன்னு அர்த்தம். அப்படி ஆகி போச்சு அரசியல்ங்கிறது. ஆனா இதையெல்லாம் தீர்மானிக்கிற இடத்துல அதுதான் இருக்கிறது. அதை நம்ம பொறுமையா புரிந்து கொள்றது இல்லை. அதான் அவனுக்கு பெரிய தொக்காகுது. குழந்தை தொழிலாளர் சட்டத்தை திருத்திட்டான். ஏற்கனவே நீங்க என்னன்னு சொன்னா 16 வயசுக்கு கீழே இருக்கிறவங்கள நீங்க எந்த வேலைக்கும் எடுக்க முடியாது. 18 வயசுக்கு கீழே இருக்கிறவன எந்திரத்துல போய் நிறுத்த முடியாது. இதெல்லாம் வச்சிருந்தான். இப்ப என்ன பண்ணிட்டான்னா அதெல்லாம் நீக்கிட்டான். ஏன் நீக்கிறான்? ஸ்கூல்ல வந்து 8ஆம் கிளாஸ்ல இருந்து டிராப் அவுட் வர போறான். 8ஆம் கிளாஸ்லயே சமஸ்கிருதம் படிக்க தெரியவில்லை என்பதற்காக பாஸ் பண்ண முடியாம ஃபெயில் ஆகக்கூடிய பசங்க வர போறான். அவனுக்கு ஒரு இடம் வச்சிருக்கிறான். அதுக்கு என்ன, அந்த வயசுல வரவனை வேலைக்கு சேர்த்துக்கணும்னா குழந்தை தொழிலாளர் சட்டத்தை திருத்தணும். திருத்தி வச்சுட்டான். அதனால என்னன்னா உடல் உழைப்பாளிகளை கொஞ்சம் அறவரை படித்து அவர்களை எல்லாம் உடல் உழைப்பாளிகளாக கொண்டு வருவதற்கு ஒரு பக்கம் கார்பரேட் கம்பெனிகளுக்கு, இன்னொரு பக்கம் என்ன, இதெல்லாம் தப்பிச்சு வரக்கூடிய வரலாற்று வாய்ப்புள்ளவன் யாரு? சமூகத்தில் ஏற்கனவே முன்னேறிய சாதி இருக்கிற பிராமணர்கள், அடுத்த நிலையில் இருக்கிற சாதிகள், அவ்வளவுதான். இவன் மட்டும்தான் படிக்கலாம். ஒரு காவியும் கார்பரேட்டும் சேர்ந்து இருக்கிற ஒரு சதி திட்டத்துக்கு பேர் தான் கல்விக் கொள்கை. அதிலே ஒரே ஒரு கூறு தான் ஹிந்தி திணிப்பு என்பது. மற்ற கூறுகளை எல்லாம் தமிழ்நாடு அரசு செயல்படுத்திட்டு இருக்கிறான். ததான் ஏற்கனவே சொல்லல, நீங்க வந்து இந்த இல்லம் தேடி கல்வி எண்ணும் எழுத்துங்கிறான என்ன அர்த்தம்? இந்த எண்ணும் எழுத்து எங்க சொல்லிக் கொடுக்கணும்? அதிகபட்சம் 3ஆம் கிளாஸுக்கு பிறகு எண்ணும் எழுத்து எங்க சொல்லணும். அப்படி பண்ணி அப்படி சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சாலும் ஒழுங்கா நடத்தல நடத்தும். 8ஆம் கிளாஸ்ல போய் எண்ணும் எழுத்துன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறான். ஆனா அவனா காணாங்கானா எழுதுறதுக்கு 8ஆம் கிளாஸ்ல போய் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறான். என்ன அர்த்தம்? நீ 8ஆம் கிளாஸ் வரல சொல்லி தரல. அதுக்கு பதிலா என்னன்னா எண்ணும் எழுத்துன்னு ஆரம்பிக்கிறான்.
அப்ப அந்த பள்ளிக்கூடத்தில் 8ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்களுக்கு என்ன வரும்? பாடமே நடக்காது. பாடம் நடக்காம எண்ணும் எழுத்தும் நடத்திட்டு இருப்பான். இதை தாண்டி ஆசிரியர்களுக்கு என்ன பிரச்சனை? இந்த இஎம்ஐ வச்சிருக்கிறாங்க, எம்எஸ் ஒண்ணு வச்சிருக்கிறான். இல்லாத ரிப்போர்ட் எல்லாம் கொடுத்தாகணும். எவ்வளவு பேர் வந்தான், எவ்வளவு பேர் சாப்பிட்டான், எவ்வளவு பேர் வயிற்றால போனா, எல்லாத்தையும் எங்க அனுப்பணும்னா மத்திய அரசாங்கத்துக்கு அனுப்பணும். எல்லா டேட்டாவும் அவன் வச்சிருக்கிறான். எல்லா ஆதார் கார்டையும் போட்டு அங்க இதில் போட்டு வச்சிருக்கிறான். நீ ஆதார் கார்டு நம்பரை தட்டினா நீ மசால் தோசை சாப்பிடுவியா, நம்ம புள்ள வந்து கீரை சாப்பிடுமா பாடு அவன் தெரியும். அந்த டேட்டால இருக்குல்ல, நீங்க இந்த டேட்டா திருடர்கள் கம்பெனிக்காரன் இருக்கிறான். அவனுக்கு என்னன்னா, இப்ப நீங்க வந்து நீங்க ரொம்ப தொடர்ச்சியா இந்த கூகுள் பேலயே பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்க. நீங்க ஹோட்டலுக்கு போறீங்க, தொடர்ந்து நீங்க கையில பணம் கொடுக்காம கூகுள் பேலயே நீங்க வந்து பணம் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த தோசை படி சாப்பிட்டீங்களா, காபி குடிச்சீங்களா, டீ குடிச்சீங்களான்னு பில்லு அந்த கம்பெனிக்காரனுக்கு போயிடுது. என்ன பண்ணுவான்னா, இந்த தோசை மாவு சிறந்ததுங்கிற விளம்பரம் ஒன்றே வந்து நிற்கும். ஏடா எனக்கு ஏட்டா அது வருதுன்னா, நீ தோசை சாப்பிட்டது 4 தடவை சாப்பிட்டது அவனுக்கு போயிடுச்சது. கூகுள் வழியா வருது. இதுக்கு எல்லாத்துக்கும் அவன் காசு வாங்கிக்கிறான். அப்ப என்னன்னா, உனக்கு என்ன பழக்கம், நீ என்ன சாப்பிடுவ, என்ன விரும்புவ, உன் வீட்டுல என்ன சமைப்ப என்பது உட்பட ஒரு உளவுத்துறைக்கும் இந்திய அரசாங்கத்துக்கு தெரியுதுன்னா உனக்கு என்ன இருக்குது வாழ்க்கையில? உன் வீட்டு பெட்ரூம்ல நிரந்தரமா ஒருத்தன் இருக்கிறான்னு அர்த்தம். உன்னுடைய பெட்ரூம்ல ஒரு உளவாளி இருக்கிறான்னு அர்த்தம். நான் இந்த உணவு மட்டும் சொல்லிட்டேன், வேற வேற செய்திகள்லாம் இருக்கிறது எல்லாம் அவனுக்கு தெரியும். என்ன ஒரு மானங்கெட்ட வாழ்க்கை தான் இது பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இதையெல்லாம் செய்து கொண்டு இருப்பதுதான், அதற்கான ஆள் தயாரி பண்ணுவதுதான் இந்த எண்ணும் எழுத்தும் திட்டம். இந்த எண்ணும் எழுத்தும் திட்டம் என்பது மோடி அரசனுடைய கல்விக் கொள்கையினுடைய ஒரு பகுதி. அதை செயல்படுத்துறான். செயல்படுத்துவதற்கு நிதி வாங்கிக்கிறான் தமிழ்நாடு அரசு. இந்த நிதி வாங்குவதற்காகவே செய்யறான். இப்ப இன்னும் இந்த பிஎம் ஸ்ரீ ஏன் நிறுத்திட்டு இருக்கிறான்? ஹிந்தி அவன் இல்லைன்னு சொல்லிட்டான்னு வச்சுங்க, 2 கையும் கொல்ல பக்கத்துல போய் வாங்கிட்டு வந்துட்டு வருவாரு. நமக்கு இந்த ஹிந்திங்கிறத மட்டுமே காமிச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கிறாரு. இது எல்லாமே நடத்திட்டு தான் இருக்கிறான். ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிறான். அது என்ன, சில பேர் மட்டும் நிறைய வந்து பணம் கட்டி பெற்றோர்களும் படித்தவர்களா இருந்தா அவர்களுக்கு மட்டும் இப்படியான பள்ளிக்கூடம். இதெல்லாம் இதுக்கு பேர் மாதிரி பள்ளியின் பேரு, ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ். ஒரு மாவட்டத்துக்கு ஒரு பள்ளிக்கூடம். இது எல்லாமே கல்விக் கொள்கை, இந்திய அரசாங்கத்தினுடைய கல்விக் கொள்கை, மோடி அரசாங்கத்தினுடைய கல்விக் கொள்கை. அதை தமிழ்நாடு அரசு செயல்படுத்திட்டு இருக்கிறான். இதை ஒண்ணு மட்டும் தான் எதிர்த்துக்கிறான், அவ்வளவுதான். அதனாலதான் அவனுக்கு என்ன வருதுன்னா, இவனை மடக்கலாம். ஒரு மாசம் அந்த பணம் கொடுக்கலன்னு சொல்லிட்டா இவர் என்ன ஆரம்பிப்பார் தெரியுமா? உதயநிதி ஏற்கனவே சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு, அந்த பிஎம் ஸ்ரீயில் எங்களுக்கு 2000 கோடி வரவில்லை என்றால் நாங்கள் எப்படி மாணவர்களுக்கு கரும்பறை கொடுப்பது, மாணவர்களுக்கு இந்த விளையாட்டு உபகரணங்கள் கொடுப்பது, ஆசிரியர்களுக்கு நாங்கள் எப்படி சம்பளம் கொடுப்பதுன்னு பேச ஆரம்பிச்சிட்டான். என்ன ஆகும், அங்க இருக்கிற பள்ளி ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கலன்னு வந்துட்டான்னு வச்சுங்க, பிஎம் ஸ்ரீ ஏத்துங்க சார், எனக்கு சம்பளம் எவ்வளவு நிறுத்தி வச்சிருக்கேன்னு அந்த ஆசிரியர்களை போராட ஆரம்பிச்சிருவான். ஏன்னா பிஎம் ஸ்ரீ ஏத்துக்கிட்டாதான் உன்னுடைய தொடக்கப்பள்ளி ஆசிரியருக்கான பணமே நான் தரேங்கிறான். அதுக்கு பேர் எஸ்எஸ்ஏன்னு பேரு. இந்த எஸ்எஸ்ஏ திட்டத்தின் வழியா வரக்கூடிய தொகை தான் இந்த 2000 கோடி ரூபாய். 2000 கோடி ரூபாய் உனக்கு வேணும். இப்ப 2000 கோடி ரூபாய் அடுத்த மாசம், அடுத்த 6 மாசம் வந்துருச்சுன்னா 2500 கோடி அப்ப மாறிடும். இப்போ ஒரு கட்டத்துக்கு பிறகு என்னன்னா, எனக்கு ஆசிரியர்களுக்கு சம்பளம் போட முடியல, அந்த அரசு பள்ளிகள் இருக்கக்கூடிய டைபிஸ்டுக்கு நான் சம்பளம் போட முடியல அப்படின்னு நிறுத்திட்டான்னா, இவன் எல்லாம் கூட்டிட்டு என்ன ஏப்பா எனக்கு சம்பளம் கொடு, நீ இந்திய கொண்டா ஏதாவது கொண்டா அப்படின்னு ஆரம்பிச்சிருவான்ல. மக்களுடைய கோரிக்கைக்கு இணங்க நான் பிஎம் ஸ்ரீ ஆதரிக்கிறேன்னு வரப்போறான். இவ்வளவுதான் இவன் லட்சணம். எனவே இந்த திராவிட மாடல் ஆட்சி எல்லாம் இந்திய எதிர்ப்பதற்கெல்லாம் ஒரு புண்ணாக்கும் கிடையாது. நீங்க இன்னும் சொல்ல போனால் 65 மொழி போராட்டத்தை மாணவர்கள் நடத்தி கொண்டிருந்த போது அதை கைவிடுங்கள் என்று அறிவித்தவர் அண்ணா, திமுக தலைவர். அன்றைக்கு இளம் தலைவராக இருந்த கலைஞர் தான் ஒவ்வொரு பள்ளிக்கூட ஹாஸ்டலுக்கா போய், கல்லூரி ஹாஸ்டலுக்கா போய் இந்த போராட்டத்தை தொடாதீர்கள் என்று அந்த போராட்டத்தை நிறுத்தி வைப்பதற்கு கேன்வாஸ் பண்றாரு கலைஞர் தான். இவர்கள் தான் இந்தி போராட்டத்தை அடிச்சு அப்படியே நீங்க வந்து கிழிச்சு கொண்டுட்டாங்கன்னு பேசிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு தலைமுறை போனதுனால அது என்னன்னு தெரியல இவங்களுக்கு, அவ்வளவுதான். இந்தி போராட்டத்தை மாணவர்கள் தொடங்கினார்கள். அந்த மாணவர்கள் போராட்டத்தை பாதியிலே நிறுத்த சொன்னவர் அண்ணா. அதை சொன்னதை கேட்காமல் மாணவர்கள் போராடினார்கள். ஒவ்வொரு ஹாஸ்டலுக்கு போய் கேன்வாஸ் பண்ணி போராடாத, அது வந்துடும் இது வந்துடும், உன்னை ஜெயில நிரந்தரமா போட்டுருவான், நீ வேலைக்கே போக முடியாதுன்னு போய் பயமுறுத்தி மாணவர்களை
இப்ப போராட்டத்தில் விலக்குவதற்கு கேன்வாஸ் பண்ண இளம் தலைவராக இருந்தவர் தான் கலைஞர். இவங்க தான் வந்து நமக்கு காவல் பண்ணிட போறானா? இல்ல, அரசாங்கத்தை நம்பி இருக்க கூடாது. நம்முடைய எதிர்கால கல்வி உரிமை பறிக்கப்பட போகிறது. நாளைக்கு கல்வி இல்லை என்று சொல்ல போறான். நீ எவ்வளவு கொட்டி கொடுத்தாலும் முடியாது. நீ இப்ப நீட்ல என்னங்க பிரச்சனை? நீட் என்ன? நம்ம பெற்றோர்களுக்கு அதுவும் புரியறது இல்ல. நீட்ல பாஸ் பண்ணிட்டா உனக்கு எம்பிபி சீட் கிடைக்காது. நீட்ல நீ 90 மார்க் கூட வாங்கிடலாம், சீட்டு கிடைக்காது. பர்சன்டேஜ் வேற, பர்சன்டைல் வேற. உனக்கு ஒண்ணும் புரியாம வச்சுட்டு இருக்கான். பர்சன்டைல் என்பது ரேங்க், பர்சன்டேஜ் என்பது சதவிகிதம். நீ பர்சன்டேஜ் பார்த்துக்கிட்டு நான் புள்ள பிரமாதமா படிச்சுட்டான்னு சொல்லிட்டு இருப்பேன். ஒரு 85 மார்க் வாங்கிட்டாரு, 90 மார்க் வாங்கிட்டாரு, சீட்டு நிச்சயம் நினைச்சிட்டு இருப்பேன். வராது. அது பேர் பர்சன்டைல். பர்சன்டைல் நான் 3000 ரேங்க் போடுறேன்னா 3000 ரேங்க்குள்ள நீ வரணும். 98 மார்க்குள்ளே 3000 ரேங்க் முடிஞ்சிடும். ஏன்னா ஆல் இந்தியா பரிச்சை அது, இந்தியா முழுவதும் பரிச்சை அது. இந்தியா முழுவதும் 3000 பேர் தர மாட்டானா 98 மார்க்குள்ள? உன் பிள்ளை நீ 2-3 தடவை அட்டம் அடிச்சாலும் கிடைக்காது. இப்ப அதனாலதான் நீட் தேர்வுல பாத்தீங்கன்னா செகண்ட் அட்டம் பண்றவன் தான் அதிகம் பேர் பரீட்சைக்கு போறவனே. அந்த அட்டம்ப்ட்லயே அவன் பாஸ் பண்ண மாட்டான். நம்ம என்ன பண்ணி வச்சிருவோம்னா, அந்த புள்ளைய வந்து நீட்ல இறக்கி விடும் போது வீட்டுல அம்மா என்ன பண்ணிருந்தா போய் ஒரு ஸ்டெத்தாஸ்கோப்பை வாங்கி வீட்டுல மாட்டிடும். நாளைக்கு டாக்டர் ஆக போதான் அப்படியே வெறி ஏத்தி விட்டு அது கிடைக்கலன்னு வச்சுங்க, அப்படியே வாழ்க்கையை இருண்டு போன மாதிரி தற்கொலை பண்ணிக்குதுங்க. அப்புறம் உட்காந்து அடிச்சுக்கிட்டு அழுவுற, அப்படியே டென்ஷன் ஏற்றி விட்டுட்டு இது இல்லைன்னா என் புள்ள டாக்டர் இல்லைன்னா வேற ஒண்ணும் கிடையாது உலகத்துல. விரிந்த படிப்புகள் நிறைய இருக்குது, அதை பத்தி நமக்கு தெரியாது. நமக்கு தெரிஞ்சதுலாம் யாரு என்னன்னா படிச்ச முட்டாள்கள் தான் அதிகம் நம்ம ஊர்ல. படிக்காதவனுக்கு தெரியல, அதை பத்தி அது பெரிய தப்பு இல்ல. படிச்ச முட்டாள்கள் தான் அதிகம். இவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் இன்ஜினியரிங், எம்பிபிஎஸ் தான். இன்ஜினியரிங் போட்டு தடிக்க விழுந்தா படிச்சா நீ எங்க போய் எவனுக்கு வேலை கிடைக்குது? எவ்வளவு வேலை இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி படிக்கணுங்கிற பிளானும் கிடையாது. ஏன் அந்த கல்லூரி நடத்துறவெல்லாம் இவனுங்க தான். திமுக புள்ளிகள், அண்ணா திமுக புள்ளிகள் தானே பள்ளி கல்லூரி நடத்துறான். கிங்ஸ் காலேஜ் இவன் தானே, டிஆர் பாலு குடும்பம் தானே. இந்த ஏவா வேலை பள்ளி கல்லூரி நடத்திட்டு இருக்கிறாரு, எல்லாம் அவங்க தானங்க. அதனால என்னன்னா கொலாப்புட்டு மாதிரி ஆள் அனுப்பிக்கிட்டே இருப்பான். நீ படிச்சா என்ன, பாஸ் பண்ணா, வேலைக்கு போனா அவனுக்கு என்ன போச்சு? நீ பீஸ கட்டிட்டு போயிட்டே இரு. இவர்கள் தான் இவெல்லாம் போய் உனக்கு இப்ப கல்வி உரிமையை பாதுகாக்க போறானா? இந்த இந்திய அரசாங்கத்தினுடைய கல்வி கொள்கையால், கல்வி மறுப்பு கொள்கையால் பணம் சம்பாதிக்க போறவன் இந்த கட்சிக்காரன். அவனை நம்பாத. சும்மா அந்த கரை வேண்டி கேட்டவன் பின்னாடி அதெல்லாம் எதையாவது கண்ணை மூடிட்டு ஓட்டு போட்டு அதோ தொலைச்சிட்டு போ. உன்னுடைய கல்வியை, உன்னுடைய வேளாண்மையை, உன்னுடைய தொழிலை பாதுகாப்பதற்கு அவன் கிடையாது. இப்ப இந்திக்காரன் வந்திருக்கான இவ்வளவு பேரு. அவன் வந்த பிறகு யாருக்கு பிரச்சனை? நம்ம ஊர் பசங்களுக்கு தானே வேலை கிடைக்கல. இவன் என்ன பண்றான்? இந்திக்காரன் வருபவனுக்கு நிரந்தரமாக தங்குவதற்கு நான் குவார்டர்ஸ் கட்டி தரேங்கிறான், குடியிருப்பு கட்டி தரேங்கிறான். இப்ப கோயம்புத்தூர்ல சேர்ந்துக்கிட்டு அதுக்கு ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி வந்து நிக்கிறான், இந்த தொழிலாளி வர்க்கம்னுட்டு. இங்க இருக்கிறவன் தொழிலாளி வர்க்கம் கிடையாது. அவன் அங்கேருந்து வச்சுக்கிட்டு குடியிருக்க வீடு கொடு, சம்பளத்தை உயர்த்தி கொடு, சம்பளத்தை உயர்த்தி கொண்டு கேட்டுப்போ அது பிரச்சனை இல்ல, குடியிருக்க வீடு கொடு. அப்புறம் இவர் என்ன பண்றாரு? அவனுக்கு ஆதார் அட்டை கொடுக்கிறாரு, அப்புறம் அவனுக்கு வந்து வாக்காளர் அட்டை கொடுக்கிறாரு. வாக்காளர் அட்டை வாங்கிட்டு இந்திக்காரன் நீ என்னதான் அவனுக்கு அடிமை வேலை பார்த்தாலும் திமுக காரனுக்கு ஓட்டே போட மாட்டான். திமுகவே அவனுக்கு பெரிய தமிழ் தீவிரவாதி. அவனுக்கு திமுகவே இங்க இவ்வளவு கண்டல் கூடன்னு நமக்கு தெரியும், ஆனா அவனுக்கு திமுகவே பெரிய தமிழ் தீவிரவாதி. திமுக ஓட்டு போட மாட்டான். அவனுக்கு பிஜேபி, அடுத்து காங்கிரஸ் தான் ஓட்டு போடுவான். உன் தலைவர் நியமம் அதுக்கெல்லாம் அதெல்லாம் போன பிறகுதான் பேசுவீங்க. இன்னைக்கு ஸ்டாலின் பேசுறாருல, மக்கள் தொகையை இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அதிகமாக குறைத்தோம், குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை சிறப்பாக நாம் தான் செயல்படுத்தினோம். அதனால் நாடாளுமன்ற தொகுதி 39 31 குறைய போகிறது. இந்திக்காரன் வதவதன்னு பெத்துக்கிட்டு இருக்கிறான், அவனுடைய எம்பி தொகுதி அதிகரிக்க போகுது, ஆபத்தில் சிக்கி இருக்கிறோம், 5ஆம் தேதி கூடுங்கள் கேட்கிறார்ல. இதை நான் 15 வருஷமா சொல்லிட்டு இருக்கிறாயா? நான் ஒன்னும் தேர்தலில் நிக்க போறவல்ல, ஓட்டே போடுறவன் இல்ல. நாங்க இங்க தமிழ் தேசிய பேரியக்கம் ஓட்டு போடுவதும் இல்லை, ஓட்டு கேட்பதும் இல்லை. மக்கள் பிரச்சனைக்காக போராடிட்டு இருக்கிறோம். நாங்க சொல்றோம் 15 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருக்கிறோம், எம்பி தொகுதி குறைய போகுது, உங்க ஊர் வேலையை அவன் எடுக்க போறான். இவனுக்கு இப்ப என்ன, அவனுக்கு நிரந்தர வீடு கட்டி தரேன்னா அவன் ஓட்டு வாக்காளர். இன்னைக்கு 2 வகையில் ஆயிடுது. என்னன்னா, தமிழர்களுடைய மக்கள் தொகை குறையுது, அந்த இடத்துல அவன் இந்திக்காரன் வந்து உட்கார்ந்துறான்னா
உனக்கு ஓட்டு போடுறவன் குறையிறான், பிஜேபிக்கு ஓட்டு போடுறவன் அதிகரிக்கிறான், உன் தொகுதியும் குறையுது, தொகுதிக்குள்ள ஓட்டும் குறையுது, செத்து சுண்ணாம்பாவ. அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்ல. ஆனா தமிழ் இனத்தில் நீ எவனோ ஓடுறவன நிக்கிறவனோ தமிழ் இனத்தை சேர்ந்தவன் எம்எல்ஏ இருந்தா நமக்கு மகிழ்ச்சி. இங்க போய் இந்திக்காரன் வந்து உட்கார்ந்தா என்ன வருது? இப்ப திமுகவா அண்ணா திமுக கல்சடையை எவனா இருக்கட்டங்க, ஆனா நம்ம ஊருக்காரன் இருந்துட்டானா நம்ம சண்டையால் போட்டுக்கலாம், நமக்கு போய் பார்க்கலாம். இந்திக்காரன் வச்சுட்டு அவன்கிட்ட என்ன பேசுவ நீ? ஒரு மானம் உள்ளவன் அப்படி பண்ண முடியுமா? நமக்குள்ள ஒருத்தன் வரட்டும், அப்புறம் மாத்துவோம், ஏதோ பண்ணிட்டு போவோம். இந்திக்காரன் வந்தானா நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம ஒரு மானம் உள்ளவன் அப்படி செய்ய முடியுமா? அப்புறம் பாடத்துல மட்டும் படிக்கிற ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன்லாம் உன் ஊர்ல அவன் வந்து உட்கார்ந்துட்டு இருப்பான். நீ இந்தியை ஏற்றுக்கொண்டால் எல்லா சிக்கலும் வரும். எனவே கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு இந்த திமுக அண்ணா திமுக ஏதாவது பண்ணுவான்னு நினைச்சுக்கிட்டு, ஏன்னா நீ உன்னுடைய சோம்பேறித்தனம், உன்னுடைய கையாளாகத்தனத்தினால நீ ஒரு சமாதானம் சொல்லிக்கிற. தமிழ்நாடு அரசாங்கம் அதை பார்த்துக் கொள்ள வேண்டும், அரசாங்கத்தினுடைய கடமை. இதெல்லாம் பாலிடிக்ஸ் எல்லாம் நமக்கு வேணாம், அரசியல் எல்லாம் வேணாம்னா உன்னுடைய தலையில நீ மண்ண போடுகிறன்னு அர்த்தம். எனவே கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு தமிழர்கள், தமிழ்நாட்டு இளைஞர்கள், மாணவர்கள் இந்த இந்தி திணிப்பை எதிர்த்து, மும்மொழி கொள்கையை எதிர்த்து களம் காண முன் வர வேண்டும். அவ்வளவுதான். அவனை திட்டி இவனை திட்டி அவனதான் தப்புன்னு சொல்லிட்டு தானே ஆகாது. நீ என்ன செய்ய போறங்கிறத கேள்வி. உன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு நீ என்ன செய்ய போகிறாய்? உனக்கு கட்சிக்காரன் வரமாட்டான், உனக்கு நீதான் துணை. நீ ஒரு 1000 பேர் திரண்டு நின்றால் அவன் 1,00,000 பேர் திரண்டு நிற்பதற்கு சமம். ஏன்? அந்த 1,00,000 பேர் எல்லாரும் 300 ரூபாய் 400 ரூபாய் காசு வாங்கிட்டு தான் வண்டியில் ஏறிப்பான். நீ உன்னுடைய சொந்த உணர்வின் காரணமாக, சொந்த இந்த தமிழர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற உணர்வின் காரணமாக வந்து நின்றால் அதற்கு தான் பலம். எனவே அப்படிப்பட்ட மாற்று அரசியலுக்கு, மொழி காக்கும் அரசியலுக்கு, போராட்டங்களுக்கு திரள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.